இராமு என்ற ஏழை விவசாயி தன் நிலத்தில் கடுமையாக உழைத்து சிறிய அளவில் பயிரிட்டு வந்தார். ஒரு முறை கனமழை பெய்து அவருடைய பயிர்கள் அனைத்தும் அழிந்து போனது. அப்போது அவருடைய பணக்கார நண்பன் சீனு தன் நிலத்தில் அறுவடை முடிந்து கழனியில் மீதம் இருந்த தானியங்களைக் கண்டார். அவற்றை விற்காமல் சேமித்து வைத்தார். 2 நாட்களுக்குப் பிறகு சீனு தன் நண்பன் இராமுவின் வீட்டிற்குச் சென்றார். நண்பா, உன் கஷ்டம் எனக்குத் தெரியும். என் கழனியில் மீதமுள்ள தானியங்களை எடுத்துக்கொள், உனக்கு தேவைப்படும் என்றார். இராமு, நண்பா, இது உன் உழைப்பு, நான் எப்படி இலவசமாக வாங்க முடியும் என்று கேட்டார். சீனு சிரித்துக்கொண்டே, நண்பா, இது இயல்வது கரவேல். எனக்கு முடிந்த உதவியே நான் செய்கிறேன். இந்த தானியங்கள் நீ அடுத்த போகத்திற்கான விதைகளை வாங்கவும் உன் குடும்பத்தின் பசியை போக்கவும் உதவும் என்றார். இராமு கண்களில் நீர் ததும்ப தன் நண்பனின் உதவியை ஏற்றுக்கொண்டார். சீனுவின் இந்த உதவி இராமுவின் குடும்பத்தை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் இருவரும் வாழ்நாள் முழுவதும் பிரிக்க முடியாத நண்பர்களாகவும் மாறினர்.